பார்க்கவே எம்மியாக இருக்கேம்மா. இது என்னதுமா? சாஸ் வேறையா? Wait and watch. வீட்டில் அவல் இருக்கா? ஒரு கப் அவல் எடுத்துக்கோங்க. நல்ல 2-3 கை தண்ணி தெளித்து அதை ஊற வைக்கணும். ஒரு 15 மினிட்ஸ் ஊற வைக்கணும். நல்ல இந்த மாதிரி தெளித்து விட்டு பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அது நல்ல ஈரப்பதம் எல்லாத்துலேயும் படுற மாதிரி பிசறி விட்டுக்கோங்க. ஒரு 3/4 கப்பு ரவை எடுத்திருக்கேன். இந்த ரவையில் 3/4 கப்பு தயிரை நல்லா கடைஞ்சி மோராக்கியிருக்கேன். அதையும் அது மேலே விட்டு நல்லா இதையும் அவல் பிசறின மாதிரி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதையும் ஒரு 15 மினிட்ஸ் வேக வச்சுக்கோங்க. இது நல்லா அவலும் இதுவும் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் பாருங்கள் அவல் எப்படி பிசை வருதுன்ட்டு மாவு மாதிரி நல்லா பிசை வந்துடும். இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் அந்த ஊற வச்ச ரவையோட இந்த அவலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு கேரட்டு நல்லா துருவி எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய உருளைக்கிழங்க வேக வச்சு ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அதோட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது கொத்தமல்லி, கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் எல்லாத்தையும் அந்த பேட்டரோட ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பும் இதோட சேர்த்துக்கலாம். நம்ம நல்ல கையில் போட்டு தூவி விட்டோன்னா ஒன்று போல் எல்லா இடமும் மிக்ஸ் ஆகுங்கிறதுக்காக கையில் போட்டு தூவி விட்றேன். அது நல்ல ஃபுல்லாக படுற மாதிரி தூவிக்கோங்க. இதுக்கப்புறம் வீட்லேயே மிளகு ஜீரகம் பொடிச்சு வச்சுருக்கேன் நான். அந்த மிளகு ஜீரகம் பொடிச்சது இதோட ஆட் பண்ணிக்கலாம். மிளகு ஜீரகம் டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. அதுக்காக மிளகு ஜீரகம் எடுக்கிறேன். மிளகு காரம் உடம்புக்கு அவ்வளோ நல்லது. ஸோ பசங்களுக்கும் வாயில் அப்படியே தட்டுப்படாதுங்கிறதுனால நுணுக்கி எடுத்து அதையும் இதோட ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா ஃபுல்லாக அந்த ஊற வச்சுருந்த ரவை, அவல், அப்புறம் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா சேர்ந்து மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அடுப்பில் ஒரு தவா வச்சுக்கோங்க. தவா வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய் கொஞ்சம் நிறையவே நல்லெண்ணெய் 4-5 ஸ்பூன் இருக்கிற அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நான் மோஸ்ட் ஆஃப் தி குக்கிங்கில் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். என்னென்னா நல்லெண்ணெய் உடம்புக்கு அவ்வளோ நல்லது அப்படிங்கிறதுனால நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நான். ஸோ இப்போ அந்த பேட்டரை இந்த மாதிரி ஃப்ளாட்டன் பண்ணிக்கோங்க. ஒரு பால் மாதிரி உருட்டிட்டு அதை நல்லா அப்படி கையிலேயே வச்சு ஃப்ளாட் பண்ணிவிட்டு அந்த ஃப்ரை பேனில் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் பெருசாக எடுக்கிறேன். என்னென்னா பசங்களுக்காகவே தான் நம்ம குக்கிங் பண்ணுறது. அவங்க கவுண்ட் பண்ணுவாங்க, நான் 1 சாப்பிட்டேன் 2 சாப்பிட்டேன்ட்டு. ஸோ அதனால அந்த இதுக்காக நான் கொஞ்சம் பெருசாக எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ, எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் எடுத்துக்கோங்க. ஸோ இது ஒரு சைடு வெந்துடுச்சு. இப்போது திருப்பி விட்டு காமிக்கிறேன்.
பாருங்கள், பார்க்கவே அவ்வளோ எம்மியாக இருக்குது. ஸோ இது வந்து நம்ம தனித்தனியாக வெஜிடபிள்ஸோ இல்லை அவலோ வந்து தனித்தனியாக கொடுத்தோன்னா இந்த பசங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. ஸோ பசங்களுக்கு வந்து எந்தெந்த ரூபத்தில் நம்ம வந்து விட்டமின்ஸை உள்ளே அனுப்பலாம் அப்படிங்கிறத யோசித்து தான் வந்து நம்ம ஒவ்வொரு டிஷ்ஷும் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த வகையில் இதுவும் வந்து போஹா கட்லெட் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து பசங்களுக்கு கொடுத்தோன்னா பசங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. மார்னிங் டிஃபனுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக ஒரு 1/2 ஹவர்க்குள்ளே இது செய்ய முடியுது. மொத்த டைமே எனக்கு வந்து இது 1/2 ஹவர் தான் ஆச்சு, கட்டிங்கு, ஊற வைக்கிறது எல்லாம் சேர்த்து. ஸோ ஈஸியாக, சிம்பிளாக, குயிக்காக, ஹெல்தியான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும் இது. ஸோ ஆஃபீஸ் கோயிங், ஸ்கூல் கோயிங் எல்லாருமே வந்து இது ஈஸியாக பண்ணிவிட்டு சாப்பிட்டு போகலாம். இது சாப்பிட்டதுக்கப்புறமும் நல்ல ஃபில்லிங்காக இருக்குது. ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட்ஸ் அனுப்புங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். see you in next video. இது எங்கள் வீட்டு குட்டி வால் பண்ண அட்டூழியம். அடுப்பை பற்ற வைக்கிறாரு, பற்ற வச்சுக்கிட்டே